அதர்வா ஷூட்டிங் பிளாக் வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பிரைட்னா ஃபஸ்ட் என்ன, நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம வந்து மிஸ்ட்ட போய் மிஸ் அவன் வந்து என்னை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க மிஸ் எக்ஸாம்னு சொல்லி சொன்னா வச்சுக்கோங்களேன், மிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினலே வாங்கி பார்ப்பாங்க, நம்மளே வாங்கி பார்ப்பாங்க, பார்த்துட்டு யார் ஃபஸ்ட் எழுதிருக்கா, யாரை பார்த்து யார் காப்பி வச்சிருக்கா, காப்பி வச்ச லெட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா நீ காப்பி வச்சுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து என் ஃபோனில் என் ஃபுட்டேஜ், அதுவும் இல்லாமல் பப்ளிக் பிளேசஸ், அதை வந்து தெப்பக்குளத்துல இருந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ஷூட்டிங்கை வந்து நம்ம வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கோம். என் வாய்ஸ் ஓவர் இருக்கு, என் ஃபேஸ் வேல்யூ இருக்கு, நான் மென்ஷன் பண்றேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து காப்பி அடிச்சு கிளைமோ ஸ்ட்ரைக்கோ கொடுத்து வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. ஸோ வந்து காப்பி அடிச்சுன்ற அர்த்தமே வந்து எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுதுன்னே வந்து புரியவே மாட்டேங்குது. இதை வந்து ஏற்கனவே வந்து எனக்கு வந்து வடிவேலோட படம் விளாக் நான் ஒன்று எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒரு பழைய படம் விளாக் மட்டும் வந்து மரியம் தேட்டரில் போய் விளாக் எடுத்து போட்டிருந்தேன் திருச்சியில் இருக்கிறப்போ. அந்த வீடியோக்கு இப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்த அளவுக்கு நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற விளாக் நம்ம போடலாமாமா, நம்ம பப்ளிக் பிளேசஸ் வந்து ஷூட் பண்ணால் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்து நமக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, அலோட் இருக்குது. அது இல்லாமல் செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக் தான், அவங்களே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு பெர்மிஷன் இருக்குது, அலோட் இருக்குது. பட் ஆனால் எதுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க, கிளைம் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து புரியவே இல்லை. அண்ட் வந்து அப்கமிங் ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க, இந்த பராசக்தி படம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் படம் இருக்குல்ல, அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் எதுவுமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அது பேர் சொன்னால் அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. என்னை பேசினாங்க, நான் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து த்ரெட் லிங்க் அனுப்பிச்சு நான் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ண சொன்னாங்க. நானும் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அதனால நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கி கொஞ்சம் தான் சொன்னேன். நான் கடைசியில் பார்த்தா யூடியூப்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டாங்க.